புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 32 இறை வார்த்தை 8 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சங்கீதக்காரன் கடவுள் எப்படி நமக்கு தேவையான ஞானத்தை, அறிவினை, ஆலோசனைகளை கொடுக்கிறார் என்பதனை ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம். ஏன்? உலக ஞானத்தை, உலக அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஒரு வளமான வாழ்க்கையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் என்பதுதான் பெற்றோர்கள் ஆகிய உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போது கல்லூரியில், வகுப்பறையில், பள்ளியில் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி அறிவு வழங்குகிறார்கள். அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? அங்கு கற்பிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். இந்த உலக ஆசிரியர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பெற்றுக்கொண்ட அந்த அறிவை, அந்த அனுபவத்தை தங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த மனிதர்களை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கியவர், இந்த அகில உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்து ஆள்பவர் இன்றைக்கு சொல்றாரு, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 25 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அங்கு ஈசாக்கு அவருடைய மனைவி ரெபேக்காவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அங்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மலடியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? கடவுள்கிட்ட வேண்டுகின்றார். அப்படி வேண்டுகின்ற பொழுது அங்கே ரெபேக்கா கருத்தரிக்கிறார். இப்போ வயிற்றில் ஒரு சில ஒரு குடைச்சல், ஒரு சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அப்போ ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனுஷன்கிட்ட போகலை, அங்கே போகலை, இங்கே போகலை, ஆண்டவர்கிட்ட போகிறாரு. ஆண்டவர் கேட்குறார், என்ன அப்படின்னா, எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார் அப்படின்னு சொல்லி அங்கே இறை வார்த்தை ரொம்ப அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கருப்பையில் 2 இனங்கள், இரட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 இனங்கள் உருவாக போகிறது. அதில் இளையவன் மூத்தவன் ஆளுகை செய்வான், ஆட்சி செய்வான் என்று சொல்லி அங்கே கடவுள் என்ன பண்ணுறாரு? ரெபேக்காவுக்கு அறிவுரை புகட்டுகிறார். ரெபேக்காவுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டவர், நமக்கு அறிவுரை புகட்டக்கூடிய கடவுள், நம்மை கண்ணோக்கி நமக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய கடவுள். இந்த ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? எப்படி நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் உலக அறிவில் வளர்வதற்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோமோ, அதே போல கடவுளுடைய பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது
அவருடைய உறைவிடம் ரொம்ப மிக அருமையானது. எந்த இடமும் கொடுக்க முடியாத நிறைவை, மகிழ்வை, ஆறுதலை கொடுக்கக்கூடியது கடவுளுடைய பிரசன்னம். அப்ப இந்த கடவுளுடைய பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது, அவரை உற்று நோக்குகின்ற பொழுது, அவரை நம்மை கண்ணோக்கி நமக்கு தேவையான ஆலோசனைகளை, நமக்கு தேவையான வழிகாட்டுதலை, பாடங்களை கற்பிக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரே, எங்களுக்கு அறிவுரை புகட்டுபவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவரே, தகுந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை, ஆலோசனைகளை தருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆம் ஆண்டவரே, துணிர் படைகளின் ஆண்டவராக இருக்கிறேன், எங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இது உங்களுடைய யுத்தம் அல்ல, என்னுடைய யுத்தம் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் சார்பாக நின்று போரிட்டு வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் நீர். தெய்வமே, இதோ இந்த நாளில் நீர் படைகளின் ஆண்டவராக, எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக, வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். இது எங்களுடைய வேதனைகள், இடர்பாடுகள், போராட்டங்கள், ஆண்டவரே, சவால்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சார்பாக நின்று படைகளின் ஆண்டவராக எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை. படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை. வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை. விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, திக்கற்ற வேளையில் ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் என்று நாங்கள் திருப்பாடலில் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கடியான வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். துன்பத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய கண்ணீரை காணக்கூடிய கடவுளாக, எங்களுடைய கூக்குரலுக்கு மறுமொழி பகரக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, தெய்வமே, எங்களுடைய துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றும் கரத்திற்குள்ளாய், பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எப்படி நடத்த வேண்டும்,
எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனை தீர்ப்பவரே ஆராதனை. வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனை தீர்ப்பவரே ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, படைகளின் ஆண்டவரே, வலிமை அளிப்பவரே, எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருபவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் எங்களை திடப்படுத்துபவரே, எங்களுக்கு தேவையான ஆறுதலை வழங்குபவரே, நன்றி ஐயா. அப்படியே ஆண்டவருக்கு அப்படி 2 கரங்களை மேலே உயர்த்தி அப்படி நன்றி செலுத்துவோமா. கடந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை பராமரித்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எபினேசராக இருந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற கடவுளாக எல்ரோயாக இருந்திருக்கிறார். இதோ நம்முடைய உடல் நோய்களிலிருந்து சுகம் கொடுக்கக்கூடிய கடவுளாக யெகோவா ராஃபாவாக ஆண்டவர் இருந்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வை பாதுகாத்ததற்காக, எங்கள் வாழ்விற்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்ததற்காக, ஆலோசனைகளை தந்ததற்காக, எங்களை கண்ணோக்கி ஆண்டவரே நற்காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக, தகுந்த ஆலோசனைகளை வழங்கியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் என்று நாங்கள் திருப்பாடல் 32 இறைவார்த்தை 8 வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் குழப்பத்தில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம் ஆண்டவரே, நெருக்கடியில் நாங்கள் உழன்று போயிருந்தோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் தகப்பனே, தகுந்த நேரத்தில் தகுந்த மனிதர்கள் வழியாக, அடையாளங்கள் வழியாக, காட்சிகள் வாயிலாக தெய்வமே நீர் எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி. அடைக்கல பாறையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அரணும் கோட்டையுமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. தெய்வமே, இதை எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய உள்ளங்கைகளில் பொறித்து
எடுத்து வைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகில் உருவாக முன்பே நீர் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவியானவரே, இந்த உலகை படைத்தவரே, எலோகியும் யாவே என்றும் ஆண்டவரே, இதோ இந்த உலகை படைத்தவரே, பாதுகாப்பவராக இருப்பவரே, நன்றி ஆண்டவரே, இதோ இந்த தொடக்கம் முடிவுமாக ஆல்பா ஒமேகாவுமாக இருப்பவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா மக்களே? அப்படியே இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, அப்படியே இந்நாள் வரை இமட்டுமாய் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான பேரின்பு நலன்களை ஆசீர்வாதங்களை நினைத்து அப்படியே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே, இமட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பேரிரக்கத்தினால் எங்களை ஆளுகை செய்வதற்காய் நன்றி, எங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காய் நன்றி, தகுந்த ஆலோசனைகளை வழிகாட்டுதலை வழங்க இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படி இரண்டு கரங்களை மார்பில் வைத்துக்கொண்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ அங்கு ரெபேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் என்னுடைய வாழ்க்கை எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று சொல்லி அங்கு தன்னுடைய குறைகளை, தன்னுடைய புலம்பலை, தன்னுடைய வேதனைகளை ஆண்டவர்கிட்ட எடுத்துரைக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அறிவிப்பு கட்டுகிறாரு. அங்கு ரெபேக்கா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ஈசாக்கினுடைய மன்றாட்டிற்கு பிறகு அவங்க கருத்தரிக்கக்கூடிய ஒரு நிலை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய வேதனைகளுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அப்படியே இந்த ஆண்டவர்கிட்ட எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. உங்க வீட்டில் நிம்மதி இல்லையா? கருத்து வேறுபாடோடு வாழ்றீங்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல் இல்லையா? நான் என் கணவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் பல நேரங்களில் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு, என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பொருளாதார தடைகள், ஏன் ஆண்டவரே எனக்கு பொருளாதார தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, திருமணமாகி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன, எனக்கு ஏன் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, ஏன் என்னுடைய கற்பப்பை அடைபட்டு கிடக்கிறது, ஆண்டவரே இயேசுவே, எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஒரு சில மணித்துளிகள் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இன்னும் உங்களுடைய என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ, என்னென்ன புலம்பல்கள், குமுறல்கள், வேதனைகள் இருக்கிறதோ, சொல்லன்னா துயரங்கள் எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, எனக்கு என் வாழ்வில் ஏன் இப்படி நடக்கிறது என்கிற அந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் ரெபேக்காவுக்கு அறிவிப்பு கட்டுகிறாரு, ரெபேக்காவுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்குகிறாரு. அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அதே ஆண்டவர் நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்மை கண்ணோக்கி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவர்கிட்ட இந்த ஜெப வேளையில், ஆண்டவரே இயேசுவை நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன், ரெபேக்காவினுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்தது போல என் கேள்விகளுக்கு விடை தாரும் ஆண்டவரே, என் விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே 2 கரங்களையும் மார்பில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல், இயேசுவே ஆண்டவரே நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு ஆலோசனைகளை வழங்குவேன் என்று நாங்கள் திருப்பாடல் 32 இறை வார்த்தை 8 வாசிக்கின்றோம். ஆண்டவரே, ரெபேக்காவுக்கு ஆண்டவரே நீர் அறிவு புகட்டினீர். ஆண்டவருடைய குழப்பத்திற்கு, அவருடைய கேள்விக்கு நீர் விடை கொடுத்தீர். ஆண்டவரே,
இதே எங்களுடைய அன்றாட வாழ்வில் பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் ஆண்டவரே, பல கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை ஆண்டவரே. நான் உண்மையோடு இருக்கிறேன், நேர்மையோடு இருக்கிறேன், அனுதினமும் இறை வார்த்தையை வாசிக்கிறேன், திருப்பலி கொண்டாட்டத்தில் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறேன், நல்ல ஒவ்வொரு வருடடையாளம் மேற்கொள்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்வில் இன்னும் தரித்திரியங்கள் மாறவில்லை, பல தடைகள் இருக்கிறது ஆண்டவரே. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? எனக்கு விளக்குவார் யாரும் இல்லை ஆண்டவரே. மனிதர்களை தேடுகின்ற பொழுது, மனிதர்களை அணுகுகின்ற பொழுது ஆண்டவரே, ஏதோ எங்களை இன்னும் அதிகமாக குழப்பத்தில் எங்களை அழைத்து செல்கிறார்கள், குழப்பத்திற்கு இட்டு செல்கிறார்கள் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் உம்மை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. இதோ ரெபேக்காவை போல உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது தெய்வமே? எனக்கு ஏன் என்னுடைய வாழ்வில் பல்வேறு விதமான துயரங்கள், வேதனைகள் ஆண்டவரே? என்னுடைய கேள்விகளுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, காட்சிகள் வாயிலாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, இறை வார்த்தை வாயிலாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. தெய்வமே, ரெபேக்காவினுடைய மன்றாட்டுக்கு, அவருடைய குழப்பத்திற்கு நீர் விடை கொடுத்தீர், தகுந்த ஆலோசனைகளை வழங்கினீர் ஆண்டவரே. அதோ எங்களுடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்தி செல்வது என்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதப்பா ஆண்டவரே. என்னுடைய மகனுக்கு மகளுக்கு எப்படிப்பட்ட வரன் அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது ஆண்டவரே. வீடு கட்டலாமா வேண்டாமா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, இந்த இடத்தில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்கிற ஒரு விதமான அச்சம், கவலை, குழப்பம் எங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் இதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற ஆலோசனைகளை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய், ஆண்டவரே, கனவுகள் வாயிலாக எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, பல ஆண்டுகளாக பல்வேறு விதமான நோயினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா, மருத்துவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை கிடைத்த பாடில்லை ஆண்டவரே. என்னுடைய உடல் நோயிலிருந்து சுகம் கிடைக்கவில்லை ஆண்டவரே. எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? எத்தனை நாள் இந்த வலி, எத்தனை நாள் இந்த வேதனை, இந்த துன்பத்திலிருந்து, உடல் நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடல் நோயிலிருந்து விடுதலை தரும்படியாய், சுகம் கொடுக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது ஆண்டவரே? இயேசுவே, எங்களுக்கு பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரெபேக்காவினுடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் தந்தீர் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, தெய்வமே, இதோ என் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற குழப்பம் இருக்கிறது ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை, அமைதியை தந்தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, வீட்டை சுற்றிலும் ஒரே திகில், அச்சம், பயம், எதிர் வீட்டாரை குறித்து பயம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல்வேறு விதமான முறைப்பாடுகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அச்சத்திலிருந்து, பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் 147 இறை வார்த்தை 14 இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. உன் எல்லை புறங்களில் நான் அமைதி நிலவச் செய்வேன் ஆண்டவரே. உயர்தர கோதுமையை வழங்கி உன்னை நிறைவடை செய்வேன் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க இதோ என் பிள்ளைகள் வாழ்கிற பகுதிகள், வீடு ஆண்டவரே, பணித்தளம், அவர்கள் போகிற பாதைகள், பயணங்கள், எல்லா இடங்களிலும் என் பிள்ளைகளுக்கு தேவையான அமைதியை தரும்படியாய் உம்முடைய நாமத்தினால் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே, வேண்டுகிறேன் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு தேவையான அமைதி கடந்து வருவதாக, சமாதானம் கடந்து வருவதாக, உயர்தர கோதுமையை வழங்கி என் பிள்ளைகளுக்கு தேவையான நிறைவை கொடுக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். மான்புயரே வருள்ளனு மனத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
விசுவாசத்தின் உதவி பெருக மாண்புயரேவருள் அனுமனத்தை பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வள்ளிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். இனிய நல்தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி